ஐயோ கை பொத்துட்டேன். ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா கை பொத்துட்டேன். ஐயோ கை காண்டுது. சிவா எப்போ வந்தா? நீ சீக்கிரம் வரேன்னு சொல்லவே இல்ல. வந்துட்டேன். ஒன்னும் பண்ண மாட்டா, ஒன்னும் பண்ண மாட்டா. நீ பட்டி வந்துருப்பல. நீ வரந்தா நான் வந்து கொள்ள வீட்டுக்கு. நான் வந்துட்டேன். நீ வந்துட்டியா? பேசுறது பாரு, குழந்தை பேசுற மாதிரி. சரி முதல் ஜூஸ் ஏதாவது அடிச்சு தரு, முதல் குடிச்சிரு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு பாசி இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஐயோ கை காந்துது. கையாண்டு வச்சிருக்க? ஒண்ணு இல்லையா, சும்மா சும்மா வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. பூ வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கிட்டு வந்தா எங்க வைக்கணுமோ அங்க வைங்க. உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா இந்தா வச்சு விடுங்கன்னு சொன்னான்னு பாரு. உனக்கு மல்லி பொண்ணு ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் சாயங்காலம் வைக்கிற அந்த மல்லி முட்டை ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். தலையில வச்சு விடுங்கன்னு சொன்னான்னு பாரு. ஆசையா இருக்குடி, தலையில நான் வச்சு விடணும்னு ஆசையா இருக்கு. இந்த வாங்கிக்க. கையில அழுக்கா இருக்கு. நான் வச்சு விட்டுருவேன். கையில அழுக்கா இருக்கு, இல்லைன்னா நான் வச்சிருவேன். சரி வச்சு விடுங்க. ஆமாமா, கையில ரொம்ப அழுக்கா இருக்கு, நானே வச்சு விடுறேன். அழகு போங்க இருந்தத பாரு, அழகு போல பார்த்துக்கிட்டே இருப்பேன். சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். அதுல வேண்டாம். ஒண்ணும் இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல, ஜூஸ் போட்டு வரேன். வந்த உடனே தூக்கி கொஞ்சம் தானே பாரு. சீக்கிரம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லாதான் இருப்பான். உங்ககிட்ட இருக்கான்ல, குடிக்க ஏதாவது வேணும். இதை பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பா மழை பெஞ்சதே தரையில குழந்தை கிடக்கு. கீழே படுக்கவும் முடியல. இப்ப கையில அடிபட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். இந்தா குடி. ஐயோ கை வேற காந்துது. இப்ப என்ன பண்ண? ஆமா, கையில இருந்தது, நீ அப்பவும் வச்சு கை ஒரு மாதிரி வச்சிருக்க. யா ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? போய் சொல்லாதடி, உண்மை சொல்லு. ஒண்ணு இல்ல. உண்மை சொல்லிரு. உண்மை சொல்லு, கையில என்னது? ஒண்ணு இல்ல. சொல்ல போறியா இல்லையா? இன்னைக்கு சீக்கிரம் தொட்டி முடிஞ்சதா வீட்டுக்கு வந்த, பசிச்சதே. தோசை சொல்லானே தோசைக்கல்ல எடுத்த சுட்டுட்டு. ஒண்ணு என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? நீ வரதுக்கு முன்னாடி மிஸ்டர் கால் கொடுத்துருக்கலாடி. நீ பேச வேண்டாம், நான் அதிலே புரிஞ்சுக்கிடுவேன். ஏன்டி உடம்புல ஏதாவது கை போட்டு இருந்துச்சுன்னா பாரு, நீ ஒண்ணு என்ன பேசிட்டாலும் பரவாயில்ல. வரும்போது மிஸ்டர் கால் கூட நான் வந்து கூட்டிட்டாவது போவேன். கை ரொம்ப வலிக்கு. என்னடி? சரி, இந்த மருந்து போட்டு விட கொண்டா. அதுக்கு முன்னாடி இதை குடிச்சிருந்தா. குடி குடி, கொஞ்சம் குடி. ஏன்டி நான் தான் இருக்கல அவனை பாக்குறதுக்கு. பரவாயில்ல. ஒண்ணு வேண்டாம். ஆமா, ஒண்ணு வேண்டாம், நான் கொடுப்பேன். நான் கோமா இருக்கேன். கோத்த நீ வரக்குள்ளே வச்சுக்கோ, நான் காட்டுவேன். யான் பொண்ணாட்டிக்கிட்டு நான் பாசம் காட்டுவேன். நான் ஒரு ஆட்டி என்ன அடிச்சுக்கோ. இல்ல எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்க. ஆமா, நான் அடிச்சு உங்களுக்கு வலிக்கும். ஆனா எனக்கு வலிச்சது, நீ என்ன பேசாம இருந்த பாரு, ரொம்ப வலிச்சது. சரி 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 சரி, நீச்சல் கூட நானுக்கு கையில மருந்து போட்டு ராத்திரி ஃபுல்லா தடவிக்கிட்டே இருக்க. சரியாயிடும். தொட்டிக்கு போகல. இனி போல உன்னை எப்படி நான் எப்படி போக முடியும்? சாப்பாடுலாம் விட்டு வரணும்ல, இருக்கட்டும். எனக்கு குறுக்கு வலிக்கு. ஐயோ, இல்ல பாய் போட்டு தூங்குதியா? ஏற்கனவே மழை பெஞ்சு தரெல்லாம் குளிர்ந்து கிடக்கு, படுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ பாறங்கள்ல படுத்த மாதிரி இருக்கு. ஐயோ, சரி நம்ம தெக்கட்டிலே படுத்தலாம். நல்லா படுத்தல, அந்த ரூம்ல ஒரு கட்டில் கிடக்கலாம், அதுல படுத்துரு. அந்த வீட்டுக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இரு. அந்த கட்டில எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு வரட்டா? அது கிளீனா தான் இருக்கும். ஆனா பாப்பா
நாம 3 நேரம் அங்க படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுல என்ன இருக்கு? இங்க கட்டில் போட முடியாது, இல்லை போட்டிருப்பேன். சரி, இதை கூடி நம்ம அந்த வீட்டை படுத்துக்கலாம். ம், சரி. என்கிட்ட இன்னும் நல்லா பேசுவியா? நீ பேசாம இருந்தா எனக்கு மனசு வலிக்கு. இல்ல இல்ல, இனி நான் பேசுறேன். சரி, எனக்கு ஒண்ணு கூட. அது மாட்டேன். எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? போதுமா? இதுக்கு தான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. உன் குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி. இருக்கட்டும். இனிமேல் சத்தியமா சொல்றேன், உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமேல் சத்தியமா சொல்றேன், எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? சரி. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது விடுங்க. நான் செத்த போயிட்டேன். சரி சரி சரி, நீ இதை குடி. குழந்தை மாதிரி இருக்கா பாரு, குழந்தைதான். செல்ல போல இருக்கடி நீ. சரி, குடி. போதும். நல்லா குடி. உனக்கு வேற ஏதாவது சாப்பிட முடியும் சொல்லு, வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, ஒண்ணு வேண்டாம். அப்புறம் உனக்கு 9ஆம் மாசம் வழக்கா போச்சிருக்கோம். அப்படியா? ஆமா, நான் கூட சிம்பிளா வைக்கலாம்னு சொன்னேன். விக்கிதான் கிராண்டா வைக்கணும்னு சொல்லியிருக்கான். கிராண்டா வச்சுக்கோம், சரியா? பட்டு சேலை கட்டி, நான் பட்டு வேஷ்டி கட்டி, ஒன்னு மாலை போட்டு உனக்கு கொஞ்சம் நகைலாம் செஞ்சு தரேன். இங்க பாரு, உனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு செய்ய கொடுத்துருக்கேன். என்னன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நான் போடுற முதல் தங்கம் அதான் இருக்கணும், சரியா? ஆசை ஆசையா செய்ய கொடுத்துருக்கேன். அது கூட இன்னும் குட்டி குட்டி சாமான் நிறைய செய்ய கொடுத்துருக்கேன். எல்லாம் தங்கத்துக்கு தான். கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், சலிக்காத மூஞ்சி. சரி, நம்ம அந்த வீட்டுக்கு போமா? சரி. அம்மா, பாப்பா வந்துட்டாளா? நான் வந்தாச்சு. கண்டுக்காம இருப்போம், என்ன பண்ணுதான்னு பாப்போம். எங்க பாப்பா எங்க போனா? நான் வந்தாச்சு, நான் வந்தாச்சு. அவளுக்கு கோவம் வருது. நீங்க வந்தோடனே அவளை தூக்கி கொஞ்சினீங்கல்ல, இப்ப என்ன தூக்கி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் வந்தாச்சு. பாப்பா எங்க போனான்னு தெரியலையா? நான் வந்துட்டேன். ஆமாங்க, அப்பமே வந்துட்டா. ஸ்கூலுக்கு போயிட்டு ஆளை தான் காணல. நான் வந்துட்டேன். ஓ, விளையாட எங்கேயும் போயிட்டாலோ? அப்படித்தான் நினைக்கேன், அந்த வீட்டுக்கு போயிருப்பா. நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு இடத்துல இருக்கணும்ல. ஸ்கூலுக்கு போனோமா, வந்தோமா, வீட்டுல ஹோம்ஒர்க் எழுதணுமான்னு இருக்கணும். தெற்கு வீட்டுக்கும் வடக்கு வீட்டுக்கும் போயிட்டே இருந்தா எப்படி பிள்ளை தூக்கி கொஞ்சம் முடியும்? ஏதோ சத்தம் கேக்குது. தெற்கு வீட்டுல இருந்து சத்தம் கேக்குதோ? கோத்தி உச்சிக்கு போயிட்டா. அட, தங்க பிள்ளை குரல் மாதிரி இருக்குது. சரி, அப்படி கோவமாவே இரு. நீ கோவமா இருக்க என்னன்னு சொன்னா ஒரு இடத்துல இருப்பு கிடையாது உங்களுக்கு. ஏமா என் தங்க வந்துருமா? எங்கப்பா இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? தங்க பிள்ளை எங்க போயிருந்தது? இது எங்க அப்பா. இப்ப அதுக்கு என்னடி? உங்க அப்பா தான். இப்ப என்ன? இது எங்க அப்பா. நான் அப்பா மேல உட்காரேன். அச்சோ, சாரிமா சாரிமா. என் தங்கம் ஆமா இருக்கட்டும். ஆமாக்கு கால் வலிக்கும், அதான் அப்ப தூக்கி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கால் வலிக்குப்பா. அச்சோ, என் புள்ளைக்கும் கால் வலி வந்துட்டா? ஆமாப்பா, ரொம்ப கால் வலிக்குப்பா. அச்சோ, என் தங்கம் ரொம்ப கால் வலிப்பா. சரிம்மா, உனக்கும் அம்மாக்கும் கால் அனுப்பிச்சு விடுறேன். சரி, வாங்க, நம்ம அப்படியே தெக்கட்டுக்கு போலாம். வாங்க. அப்போ என்னமோ எனக்கு பூவே அடி பாதவத்தி எதை நோட் பண்ணிருக்கா பாரு. ஐயோ, நான் இவ்வளவு மறந்துட்டேனோ. பூவு அது பூ. சரி, நம்ம ரோட்ல வாங்கிட்டு வருமா? அப்போ இங்க பூ இல்லையோ? இதெல்லாம் நோட் பண்ணணும், எனக்கு எப்படி தெரியும்? இனிலாம் வாங்கினா சேர்த்து தான் வாங்கணும். அச்சோ, இனிமேல் அப்போ உனக்கு வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு அம்மா வச்சுக்கிட்டோம். எனக்கு பூ வேணும்பா. உனக்கு தான் முடியே இல்லையே. இங்கப்பா, இங்க பாருங்க எவ்வளவு முடி இருக்கு பாருங்க. முடி நிறைய வளரட்டும், அம்மா மாதிரி வளரட்டும், அப்ப வாங்கி தரேன். இவனுக்கு மொதையே மொட்டை அடிச்சிருக்கணுமா, இப்ப அடிக்க கூடாதான். ஏன்? ஆமா, பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது அடிக்க கூடாதான், அதனால அடிக்காம போட்டிருக்கு. அப்புறம் நான் தாடி வைக்கலான்னு இருக்கேன். எதுக்கு எதுக்கு? இல்ல, நீயும் குழந்தை நல்லபடியா பாதுகாப்பா இருக்கணும், நல்லபடியா பிள்ளை பெற்று இருக்கணும். அதுக்கு தாடி வைக்கலான்னு நேர்ந்திருக்கேன். தாடியா? 2 மாசம் தானே, குழந்தை பிறந்தோன்னு எடுத்துடலாம். உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீ கோமா இருந்தியா, அத கேட்கல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஐயோ போங்க. நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. நல்ல ஆரோக்கியத்தோட தானே இருக்க, உன்னை நல்லா கவனிச்சுக்கிறதானா? அப்பா சரி, வா, நம்ம எங்க போதும் தெக்கிட்டு போவோம். எனக்கே கால் குளிரதான் செய்யுது, வா அங்க போயிரும். அப்ப சாப்பிட்டு அங்க போய்
சாப்பிட்டுக்கலாமா? ஆ அங்க சாப்பிட்டுக்கலாம். உனக்கு என்ன சாப்பிடும் போல இருக்குது? சூடா எது தந்தாலும் ஓகே தான். சரி, அவங்க எப்படியும் தோசமா இருக்கும் ஃப்ரிட்ஜில். தோசை சுட்டு தரேன். வா. கஷ்டமா இல்ல? ஏய், இவ்வளவு பேசக்கூடாது. நான் கவனிக்காம யார்டி கவனிப்பா? கஷ்டம் பார்க்காம என் புள்ளிய சமந்துக்கிட்டு இருக்கிய. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா போவோம். இப்போ மீனத்தை இருந்தாங்கப்பா. மீனத்தையா? சரி, நான் போய் நைட்டி மாத்திட்டு வரேன். இல்ல இல்ல, இது போதும். சரி, பாத்ரூம் போயிட்டு வரேன். இரு, இனிமேல் நீ தனியா போக வேண்டாம். நீ பாட்டுக்கு பூட்டிட்டு போற, எனக்கு பயமா இருக்குடி. ஐயா, நான் போயிருவேன். இனிமேல் தனியா போவாத. நான் பாத்துக்கிறேன். தங்கப்பில, நீ பாட்டிட்டு இரு. அப்பா அம்மா கூட்டு போயிட்டு இப்போ கூட்டு வந்துருவேன். நீ நம்ம பழைய கட்டில படுப்போம்ல, அங்க போய் இருந்த வாரு. அந்த கட்டில போட்டுருக்கமே அங்கேப்பா? ஆமாம்மா தங்கம், அங்க போய் உட்காரு. நம்ம போர்வையில எடுத்துட்டு போ, சரியா? அப்பா, ஒரு பறவை ரெண்டு பறவையா? இல்ல இல்ல வேண்டாம், அப்பா தூக்கிட்டு வரேன். நீ போ. பாரு, கட்டில விட்டு இறங்க கூடாது. கட்டில தான் உட்காந்து கொண்டு வா. பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வரேன். நீ பாத்து போ. சரிப்பா. சரி, பாத்து போமா. போது பாரு என் புள்ள. சொன்ன ஒண்ணு ஓடுது பாரு. அவ்வளவு பாசமா? என்னடி அப்படி கட்டிட்டா? அது என் புள்ளடி. சரி வா, நம்ம பாத்திரம் போல. வா. தோசை மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு வந்துருட்டுமா? தோசை வேண்டாம், சப்பாத்தி ஏதாவது. சரி. அதுக்கு செண்டிஸு? முட்டை கறி. சரி. நான் வந்தாச்சு. நீ வந்தாச்சா? எங்க வந்துட்டீங்க? நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க வந்தாச்சு. ஓ, இங்க வந்தாச்சா? ஆமா, நான் இங்க வந்தாச்சு. அத போறவேல எடுத்து வந்துட்டேன். ஏன் இங்க போறவே இல்லையாங்க? இது எங்க அப்பா போறவே. ஓ, உங்க அப்பா போறவே அது? ஆமா. ஆனா இந்த ராகம் உனக்கு தாண்டி வரும். ஆமா, இதெல்லாம் முத்தத்து வழியா இந்த பொறை இழுத்துட்டு வந்திருக்க. இனி மூடி படுத்தா நல்லா இருக்கும். நீங்க சோப்பா அழகாக்கீங்க. அம்மா, அப்படியா? ஆமா, சிக்க சிக்கேன்னு சோப்பாக்கீங்க. அம்மா, ஒண்ணு இங்க பாரு, பெரிய மனுஷி மாதிரியே பேசு. சிக்க சிவேன்னு இருக்கணும். என்ன சூப்பரா இருக்கியா? எங்க அப்பாவை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அழகா இருந்தா அழகா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க சோப்பாக்கீங்கல்ல? ஆமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஐயோ ஐயோ, அழகு போல பேசுறா பாரு. நீ அம்மா கூட இருந்துக்கிட்டியா? இல்ல, எங்க அப்பாவும் அம்மா கூட தான் நான் இருப்பேன். எங்க கூட இரு, நான் உனக்கு அம்மா தானே? இல்ல, நான் எங்க அம்மா அப்பா கூட இருப்பேன். எங்க அம்மா அப்பா கூட இருந்தா தூக்கம் வரும். எங்க கூட இரு, எங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல. சொல்லு சொல்லு, இருக்காரு பாப்போம். எங்க கூட இரு. எனக்கு வெக்கமா இருக்கும்ல. ஐயோ, வெக்கமா இருக்குமா? எதுக்கு? ஆமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படியே உங்க முகவாக்கு. ஐயா, நான் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. முக வாக்கு அப்படியே இருக்கு. இந்த பொண்ணு வயிற்றுல இருக்கும்போது உங்களை அதிகமா நேசிச்சிருக்கணும். சரி, இத பத்தி பேச வேண்டாம். ஒரு தப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம்னு புரியுதில்ல? அதான் சொல்லுவாங்க, ஒரு பொருள் இருக்கும் போதோட அருமை தெரியாது. அது போனதுக்கு அப்புறம் நமக்கு சொந்த இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குற்ற உணர்ச்சியா இருக்கும். சரி சரி, வருத்தப்படாதீங்க. நிச்சயமா உங்க பொண்ணு உங்ககிட்ட பாசமா இருப்பா. ஏன்னா தேன்மொழி பெத்ததே, அவளுக்கு வஞ்சகம் சூதுவாதம் தெரியாது. மனசுல கதை பேசுவா. அது நேர்மையின் வெளிப்பாடு. நேர்மையா இருக்கிற எல்லாருமே இப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. நிச்சயமா பிள்ளைய உங்களுக்கு வந்தாம வளர்க்கவே மாட்டா. சில பேரை புரிஞ்சிக்க முடியாது, காலதாமதமாகும். எப்போ புரிஞ்சுக்குவோன்னா வயசு ஏற ஏறதான். வயசு ஏறும்போது பக்குவமும் தானா வந்துடும். கவலைப்படாதீங்க. பாப்பா, எங்க கூட இரு. நாங்க இந்த ஊருக்கு தான் வர போறோம். அம்மாக்கு தர குளிந்து காக்கல, காலையே வலிக்கு. பம்பி பாப்பா உள்ள இருக்காம்ல, அதுக்கு தான். இல்ல கிசானே, சொல்லு விக்கி. இல்ல நீ அந்த ரூம் எடுத்துக்க. நான் தூங்குவான்ல, அந்த ரூம் எடுத்துக்க. அவன் அண்ணனும் தேர்மொழிக்கு வர போறாங்களா? அதே தர குளிந்து கிடக்கு. மழை கண்டினியூவா பெய்யுதுல, தர குளிந்து போச்சு. பாய் வச்சு படுக்க முடியாது. அதான் கட்டில் இந்த ரூம்ல மட்டும் தான் கிடக்குது. நான் உனக்கு கட்டில் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். நீயும் கையெல்லாம் அங்க இருந்துக்கிடுங்க. பரவாயில்லடா, நான் அம்மா அப்பா கூட இருந்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அந்த ரூமுக்கு போ.
ஆனந்தி பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா. நாங்க அந்த வீட்டுக்கு போய்க்கிறோம். நீ அந்த ரூம்ல படுத்துக்க. பெட்ஷீட் எல்லாமே இருந்துச்சு. நான் அத்தை வீட்டுக்கு போறேன். அவங்க வரட்டும். கையிலே அங்க அந்த ரூமுக்கு போயிடணுமா? ஐயோ பரவாயில்ல, அத்தை மாமா அந்த ரூம்ல இருக்காங்கல்ல, அவங்க கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுது. இல்ல இல்ல இல்ல, அந்த ரூம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனந்தி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டா போங்க. சரி. இல்ல பால்லாம் காய்ச்சி வச்சிருக்காளா ஆனந்தி, எடுத்து குடிச்சிருவியா? நான் தெற்கு வீட்டுக்கு போறேன். அப்புறம் நீ சப்பாத்தி கட்டியாமல, அவ போட்டு வச்சுட்டாலாம். கூட்டு மட்டும் லேசா வைக்க சொல்லிடு. சரி. ஐயா ஆனந்தி எதுக்கு வச்சா? நான் அதை பார்த்துருப்பேனே. இல்லம்மா, அவன் கொஞ்சம் சப்பாத்தி தான் சாப்பிடுவான், அதை சேர்த்து போட்டுட்டானா. கூட்டு மட்டும் வைக்கல. அவன் வெளில போயிட்டு வந்தாலும் டயர்டா இருக்குன்னா லேசா கூட்டு மட்டும் வச்சு கொடுத்துரு. மத்த எல்லாரையும் முடிச்சிட்டாலாம். அவன் அழகுராணி வீட்டுல இருந்தா அப்பப்போ முடிச்சிருப்பா. அவளும் இப்ப கிளாஸுக்கு போறாள்ல. பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல பாலை குடிச்சிட்டு போடு, அதெல்லாம் படுத்துறாத. சரி நான் குடிச்சிடுறேன். இந்த அம்மையார் இங்க என்ன பண்ணுதாங்க? ஏங்கப்பா உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு வீடு. பாப்போம் பாப்போம். அந்த வீட்டுக்கு போனா அந்த வீடு உங்களுக்கு சொந்தம், இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீடு உங்களுக்கு சொந்தம். உனக்கு இதுக்கு முன்னாடி பாக புரியுவன. நீ ஐஸ் வச்சதெல்லாம் போதும். நீ அப்பா அப்பா கூட வரியா அந்த வீட்டுக்கு படுக்கிறதுக்கு? அப்பா தம்பி எல்லாம் அங்கதான் தூங்க போறான். அதானே, வா வா அப்பா கிட்ட வா. சரிக்கு சரி, பொண்ணு தான் சொல்லி 2 நாள் தூக்கிட்டு போறேன். பாச பறவைகள். பாசம்னா என்னன்னு இந்த குடும்பத்தை தான் கத்துக்கணும். அடிச்சாலும் புடிச்சாலும் விட்டு கொடுக்காத உறவு கிடைச்சா அது வரும். உங்களை தண்டிச்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், ஆனா உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்கல. சரிங்க, நான் சப்பாத்திக்கு கூட்டு வச்சுட்டு வரேன். இல்ல இருக்கதாச்சுதான் போதும். இல்ல ஒண்ணு இல்லையா, நான் வரேன். பால் இருக்குல்ல, முக்கி சாப்பிடுறேன். நீயும் வேலைக்கு தானே போயிட்டு வந்திருக்க, நான் இருக்கத சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். கூடி சீக்கிரம் வீட்டுக்கு வெளியில போக்கு வழிய பாரு. வீட்டை விட்டு போறது நீ ஏன் நான் பார்க்கலாம். ரூமையே பிடிச்சிட்ட, வீட்டை பிடிக்கிறதுன்னு பெரிய விஷயமா என்ன? ரொம்ப ஆடாதடி. ஆடுறேன், உரிமையை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இங்க எந்த உரிமையும் கிடைக்க போறதில்ல. பார்க்கலாம். திமுறல அழிஞ்சிடாதடி. தன்மானம் தான் என் திமுரு நீ நினைச்சனா பரவாயில்ல. நான் திமுறா இல்லடா, தன்மானத்தோட இருக்கேன். அது என் குணம். பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறுறவன் நான் இல்ல. இவனை பார்த்தா மட்டும் ஏன் எனக்கு கோமா வருது? கனவு அடிக்காத போ. இப்ப போக வேண்டியதே நீதான், நான் இல்ல. ரொம்ப திமுறா பேசுனா மூஞ்சி மாதிரி பேத்துவேன். தேவையில்லாத பார்த்து விடாத, ரொம்ப அனுபவிச்சிருவேன். நான் இறங்கி போனதுனால நான் தப்பு பண்ணவன் அர்த்தம் கிடையாது. என் மோதல் எப்பவுமே சிங்கத்து கூட தான் இருக்கும், ஓனாய் கூட இருக்காது. ஓனாய் எங்க வைக்கணுமோ அங்கதான் நான் வச்சிருப்பேன். ரொம்ப பேசாதடி, இந்த பேச்சு தானே உனக்கு ஓவரா இருக்கு. பேசுறது கூட ஒரு திறமை தான். எங்க நீ என்ன மாதிரி பேசு பாப்பா. போயாடி. உனக்கு பேச தெரியல, அதனால உனக்கு ஊமைன்னு பேரு. நான் பேச்சு திறமை வச்சிருக்கேன், எனக்கு வாயாடின்னு பேரு. நீ பேசவே இல்லைங்கக்காக நீ நம்ம யோக்கிய சிகாமணியா பார்த்தல. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படாத. எப்படி வந்தியோ அப்படியே உன்னை அனுப்பி வைக்கல, நான் கிசோரே இல்ல. பார்க்கலாம். ரூம் மட்டும் இல்லடி, இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறேன். முடிஞ்சா மோது போ. ஓய் திமிரா பேச மூஞ்சி மாதிரி பேத்துறேன், கொன்னுடுவேன். தேன்மொழி வந்துட்டேன். வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் லீவ் ஏற்பாடு பண்ணி தர முடியுமாடா? ஏன்னா அவ்வளவு நாள் எப்படி லீவ் கொடுப்பானுங்க? பாக்கணும்லடா, எனக்கு அவன் நடக்குதே உடம்புலாம் கூசுதே. ஒண்ணு பண்ணலாம், லீவ் இப்ப எடுக்க முடியாது, 9 மாசம் எடுக்க முடியும். அது வரைக்கும் வேணா கொஞ்சம் மாத்தி மாத்தி நம்ம டூட்டி பாத்துக்கிறோம். நைட்டு நீ டூட்டி பார்க்கவே வேண்டாம், நைட்டு வீட்டுக்கு வந்துரு. பகல கூட அவன் சமாளிச்சிருவா, நைட்டு நீ தேவைப்படும். அவளுக்கு வராத கால்லாம் வீங்குதுடா, எனக்கு பயமா இருக்கு. அது அப்படித்தானே இருக்கும், இந்த மாதிரி நேரத்துல வீங்க தான் செய்யும். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா, நாங்க வந்து டூட்டிலாம் பாத்துக்கிட மாட்டேன். ஏதாவது ஏற்பாடு பண்ணுடா. சரிண்ணே, எப்போ முடியுமோ அப்போ வா, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறேன். சரிடா. நாளைக்கு நான் வர முடியாது, நீயே பாத்துக்க. ஏன்? நாளைக்கு எனக்கு செக்கப் இருக்கு, நான் தான் கூட்டு போனோம். முடியதுக்கு எப்படியும் மதியம் தாண்டிடும், வந்து சாப்பாடு கூட கொடுக்கணும்ல. நாளைக்கு நான் வரமாட்டேன். சரி, நான் இப்படியா சமாளிச்சு பாக்குறேன். எப்படியா சமாளி, எனக்கு தெரியாது, என்னால வர முடியாது. அவளுக்கு கால் எல்லாம் வீங்கி போயிருக்கு, நான் எப்படி விட முடியும்? சரி பாத்துக்க. சரி கட்டில போய் தூங்க வைப்போ. தேன்மொழி பொண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ஒண்ணு இல்ல. அவ அப்படித்தான் சொல்லுவான். சரிடா,
சரி நான் தேக்கிட்ட போய் தூங்கிக்கிட்டேன், நீ உள்ள போய் படுப்போ. ம் சரி. மீனாக்காங்க நான் இங்கதான் நின்னா, நான் இருந்தா அம்மா கிட்ட நின்னா, செம்பலியாக்கெல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அவளுக்கு தூக்கம் வருதா, நான் உள்ள விட்டு வரேன். சரிண்ணே. தம்பி வேற அழுதுட்டு இருந்தான், நான் எனக்கு பார்த்துட்டு வரேன். சரி 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 வா தூக்கிக்கலாம் அப்படியா. இல்ல இல்ல வேண்டாம், அங்க பெட் எல்லாம் கிளீனா தான் இருக்கு, பாத்துட்டு வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல. பார்த்த ஆமா பார்த்தேன். கேட்டேன் ஏன் பாக்கா. சும்மாதான். அச்சோ இப்படி தூங்கிட்டு கிடைக்கு. அச்சோ தூங்கிட்டா. சரி நீங்க இரு, நான் கட்டு தூங்க வச்சுட்டு வரேன். சரி. இங்கே இரு. சரியா, நான் தூங்க வச்சுட்டு வரேன். நீ போட்டே முடிப்பா, உன் தட்டி விட்டாதான் தூங்குவா, நான் விட்டுட்டு வரேன். சரி டீ கோப்படாத, டீ கோப்படாத. என்ன எவ்வளவு காண்டாக்கிட்டு உட்கார்ந்துருக்கு பாரு இந்த பையன் உள்ள. எம்மா நான் எல்லாம் சொல்லிட்டேன், தம்பி பாப்பா தான் வேணும், தங்கச்சி பாப்பா தான் பிறக்க கூடாது. அம்மாவை ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அத்தனாருக்கு பத்திக்கிட்டு வருது பாத்துக்க. தம்பி மாவா பேசுதல்ல அதான். அட்வர்சி எதுக்குமா? அவ பிரச்சனை அவளுக்கு என்னம்மா. எடி செம்பவலி, இப்ப புள்ளைலாம் ரொம்ப பிஞ்சிலே படுத்து விவரமா இருக்கு பத்தியா. பாரமிட்டி எவ்வளவு விவரமா இருக்கானே. எப்படி இன்னொரு பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா நகை நட்டு சீஜனத்துக்கு சரிசம பங்கு வந்துருமா. பையவள எப்படி யோசிக்கு பாரு. இங்க பார், இவ ஒருத்தி தான் அரசியா இருக்குன்னு நம்ம பிளான போட்டிருக்கா, அதுக்கு தான் அப்படி கேக்கா. ஏன் பொம்பளை புள்ள பிறந்த உடனே ஏத்துக்க முடியாதானே கேக்க. முடியாது முடியாது. பாப்பா அட்வர்சி சொல்லுங்கப்பா, நீங்களும் அது கொஞ்சம் ஆதலா சொல்லுங்கப்பா. ஆறுதல சொல்லணுமா? இல்லம்மா, ஒருவேளை தங்கச்சி பாப்பா இருந்தா. அதெல்லாம் முடியாது, தம்பி பாப்பா தான் வேணும். சரி சரி, அதுக்கு என்ன, அதுக்கு அடுத்த திருப்பி பாத்துக்கலாம். அத்தி குளக்காரி ஆக்கிறத இதையே நான் சீர்ணிக்க முடியாம அழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு அடுத்து ஒண்ணு. டீ தினேசுக்கு சிரிப்பெல்லாம் வருது டீ. அருமல அது வரதன்னு செய்யும். இங்க பார், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்லிவிட்டேன். இல்ல டீ, அப்படியே அவ முன்னாடி உனக்கே மட்டும் இப்படி பத்திக்கிட்டு வருதே. நான் ஆல்ரெடி பாட்டி ஆயிட்டேன், கோத்த கலப்பாத. அவ மறுபடியும் அம்மா வேணா என்ன வேணும் அப்படி ஆசை நீ. யார் யார் தெரியல என்ன எழுதிருக்கோ அதான் நட்டி நடக்கும். மறுபடியும் என்ன குளக்காரியா மாத்திராத நீ. ஆமா ஒண்ணு தெரியாத பாப்பா இவ மாதிரி பேசுவ பத்தியா, எப்படி நம்ம கிட்ட மறைச்சிட்டா பாரு. இல்ல டீ எனக்கு தெரியும், அவ தினசா பாக்காரேன்னு சொன்னதுமா அப்பவே எனக்கு தெரியும் டீ. இல்லட்டி இப்ப நீ கூட மதனன்னு பாக்க போற, இப்படியே ஆச்சுட்டு சொல்லு பாப்போம். உன்னை கொன்னுருவேன் டீ. இல்லட்டி செம்பகொலி, நீ கூட தான் எப்ப பார்த்தாலும் மதனனை பார்க்க போறேன்னு போற, நீ என்ன இப்படியா வந்தா சொல்லு பாப்போம். இல்ல அது ஒரு நியாயம் வேண்டாமா, சொல்லு பாப்போம். வேண்டாம், கொன்னுருவேன். இல்ல செம்பகொலி, நீ நேத்து கூட போனியே, நான் பார்த்தனே. கோத்த கலப்பம்ம நெல்லு காலுக்கில போட்டு நசிக்கிறேன், மூட்டை போச்சு படி. பாக்க போனேன்னு சொன்னது ஒரு குத்தமா? கொன்னுருவேன், வாயை மூடிட்டு சொல்லிட்டேன். உலகத்துல இப்படி ஒரு அக்க போற எங்கயாவது உண்டா ஐயா? சொல்லுங்க ஐயா, இப்படி ஒரு அக்க போற எங்கயாவது உண்டா? எட்டி அவன் மனசை தேத்ததுக்காது சொல்லுங்கட்டியே, கண்டிப்பா ஆம்பளை பையன் தான் பிறக்கும்னு. பொறக்கலன்னு வச்சுக்க, நாம ஏங்க இருக்க முடியாது, பையன் உள்ள ஆடிரும். எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். கவலைப்படாதம்மா, கண்டிப்பா கிடைச்சிரும். அடுத்த பிளான் போட்டுட்டாரு டி. ஆத்தி என்னால முடியாது டி. ஐயா ராசா முடியாது கேட்டியா? எப்பா தமிழ் மாமியார் என் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசி விடுதாவப்பா. இல்லம்மா, சொன்னேன் பிள்ளை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன். மாய் சரிதான் யாரா என்ன கேவலப்படுத்துறதுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க டி. ஆமா நாம வந்தது அவளுக்கு கேவலமா பத்தியா? இவளை எப்படி கூட்டிட்டு வந்தியா? அவதாண்டி ஒண்ணு பார்க்கணும் ஒத்த கால நின்னா. எதுக்கு இதுக்குதான் ஒத்த கால வந்து நின்று இருக்கா? பிள்ளைக்கு பாசம் பத்துக்க. என்ன பாசம்? பையவள சீனலமா யோசிக்கிறதுக்கு பாசமா? ஏல நீங்க மட்டும் வர வேண்டியது இல்ல, ஸ்கூல்ல விட்டுட்டு வர வேண்டியதுதானே? அம்மா பையல நீ ஸ்கூல்ல விட்டுட்டு உங்களை வர சொன்னேன். எங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னுட்டா, அதான் கூட்டிட்டு வந்தோம். உன் மவளை பார்த்தா தெரியும். தமிழ் நாத்தனருக்கு இப்ப கடுப்பேறும் பாரு. ஏ தாய் போறக்கட்டும், போந்த போய் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஓவம்பா உங்க வேலைய பாத்துட்டு போங்க. எனக்கு வருத்தமா இருக்கு, நான் அழுதேன். அவளுக்கு வருத்தமா இருக்காமட்டி. ஆமாமா உன் சொத்து சொத்தெல்லாம் புடிங்கி கொடுத்துற மாட்டாவ கேட்டியா? தமிழ் நாத்தனர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு பத்தியா? தெரியும்ல. ஐயோ 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 ஐயோ, எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். நான் தம்பி பாப்பாக்கு தான் ஏங்கி போய் இருக்கேன். என்னம்மா நடிக்க பாருட்டி. அவ தேவைய எவ்வளவு நாசுக்கு சொல்றத பத்தியா? கிடைக்கும் உனக்கு தம்பி பாப்பா தான் கிடைக்கும், அழாம இரு. இனிமேல் இவளை கூட்டிட்டு வந்தியே உங்க ரெண்டுத்தையும் ஓட விட்டாச்சு மத்தக்க. ஏமா அவ தங்கச்சிமா. இல்ல அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துருங்களேன், இங்க யாரும் அவளை தேடுதா? எப்பா எப்பா
என்னம்மா? எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். சரிம்மா சரிம்மா, கிடைக்குமா கிடைக்கும். அவருக்கு ரூட்டை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா பத்தியா? இனி அடுத்து ஒன்று வந்தா கூட பாப்பா தான் கேட்ட தெரியுமா அப்படிம்பாரு. பாத்துக்கிட்டே இரு. சரி சரி அன்பரசி வா, போதும் நம்ம உங்க அம்மா எல்லாம் பார்த்தது போதும், வா. அம்மா, என்னம்மா? தம்பி பாப்பா தான் வேணும். சரி சரி தம்பி பாப்பா தான் கிடைக்கும், வா. எம்மா நான் போயிட்டு வரட்டுமா? குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். எம்மா அதுக்கு முன்னாடி வரண்டாமா? வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எம்மா எப்ப வந்தாலும் தம்பி பாப்பா தான் வேணும்னு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. ஒருவேளை பாப்பா இருந்தா ரெடி பண்ணுவா? என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுமா? அதான் பண்ண முடியாதே. ஒரு திருப்பு தம்பியா பாப்பா உள்ள வந்தா வந்ததானம்ல. இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு வரட்டி. இப்ப பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் முட்டி. எல்லாம் தெரியும் போலுக்கு. இப்போ உலகமே போனுங்கிற பேர்ல கையில இருக்குது. அத எல்லாத்தையும் போட்டு காட்டுதால அப்புறம் தெரியாது. தெரியலன்னு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? பாய் பேசுனே. அம்மா எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும். எனக்கு என்னமோ தம்பி பாப்பாங்களே ரெண்டு காடி போடுதான போய் உள்ள. வேண்டாம், ஒண்ணு நான் ஓட விட்டு அடிச்சு முடியாது பாத்துக்க. இல்ல சொன்னேன். அப்ப கிளம்புறப்பா, ஆபீஸ் கிளம்பிட்டோம். ஏன்யா இப்பதானே வந்த? இல்லப்பா, இப்ப போனா கரெக்டா இருக்கும். பாப்பால வேற வீட்டுல கொண்டு விடணும். சரியாதான்ப்பா இருக்கும். டேய் நாங்க கூட்டு போறோம்டா. எப்படியும் ஆட்டத்தினமா பிடிக்கணும். நான் கொண்டு விட்டுட்டு போறேன் உங்களெல்லாம். என் தங்க பிள்ளை பொறுப்பா இருப்பானே. ஐயோ என் தங்கம். ஐயா இல்ல காசுலாம் இருக்குல்ல? இருக்குப்பா. சரி அப்பா ஏடிஎம் எடுத்து வச்சுக்கிடுங்க. இல்லப்பா இருக்கட்டும்ப்பா. அப்பா சொல்றோம்ல, இதுல பர்ஸ் இருக்கும், அதுல இருக்கும் மாதிரி எடுத்துட்டு போ. இல்லப்பா ஏண்டாப்பா? இல்ல ஏதோ கம்பெனிக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்கிடுங்க. சரிங்கப்பா. இந்த ஸ்லாப்ல இருக்க மாதிரி பர்ஸ் போய் எடுத்துக்க. சரிங்கப்பா. தமிழே இந்த பையனை கொண்டு விட்டுட்டு வரேன். அதான போய் வந்தே. கூட உள்ள ரெண்டு பேர் போறாங்கல்ல. இல்ல நான் கொண்டு விட்டுட்டு வரேன். இருக்கான் பாரு. யா ஒரு சின்ன பையனோல. நான் கொண்டு விட்டுட்டு ஓடி வந்துடுறேன். சரி. அவனோட ஏதோ கம்பெனிக்கு ஏதோ வாங்கணும் நடுவேன், அதையும் வாங்கி கொடுத்துட்டு வரேன். சரிங்க. ஐயா திலிப்பானே. அப்பா அப்பாவும் வரேன், சேர்ந்து போயிடுவோம். சரிங்கப்பா. சரி நான் பிள்ளையோட போயிட்டு வரேன். சரி தமிழே உடம்பு பாத்துக்க, நான் சாயங்காலம் போல வாரேன். சரிடி. சரிடி நான் சாயங்காலம் வரேன். என்ன நான் வர மாட்டேன், நான் கோவமா இருக்கேன். நீ கோவமாவே இரு. அம்மாவா என்ன ஐடியா போட்டுருக்காரு எனக்கு தெரியும்னு. நீ இவகிட்ட போய் போட்டி போடுற பாரு. சரி சரி நாங்க போயிட்டு வரோம். வரும்போது ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம். என்னோட சொல்லுவா, போயிட்டு வரேன். இல்லங்க வேண்டாம். சரி பத்திரமா இரு, எந்த வழியும் பார்த்துட்டு இருக்காத, நான் வந்து பாத்துக்கிறேன். சரி. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன், சரியா? ஏறு அப்பப்போ கால் பண்ணிட்டே இருக்கணும்னா. சரி. மனசுல இதை விட்டுட்டு போறேன். பையனோட உதவி உனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சரியா? அவனுக்கு நல்ல பொருளை வாங்கிட முடியாதுங்க. நான் என்ன கொஞ்சம் பார்த்து வரைக்கும் வாங்கி கொடுத்துருவேன், சரியா? சரிங்க. சரி நான் போயிட்டு வரேன். சரி. ஐயா திலிப்பே, இல்லையா போமா? அப்பா உங்களுக்கு அலைச்சல் வேண்டாம்ப்பா. நீங்க எந்த அம்மா பாருங்க. இல்லையா அப்பா வாங்கி தரேன், அப்பதான் மனசுக்கு நல்லா இருக்கும். பொருள் எல்லாம் பார்த்து வாங்கணும்ல. சரிங்கப்பா. சரி வாங்கடா போயிட்டு வந்துருவோம். சரி நீ பாத்துக்க, நான் பிள்ளையோட போயிட்டு வரேன். சரிங்க. இல்ல கம்பெனிக்கு எதுவும் வாங்கினா வாங்கிருங்க என்ன? சரிங்கம்மா. ஏமா கவனமா இருக்கணும், சரியாம்மா? எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. சரியா, நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், சரியா? ஏமா சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல இப்ப யாரும் இல்ல, பாத்துக்கிட்டுங்க. அதெல்லாம் நான் இப்ப போனேன்னு தூங்கிடுவேன்டா. சரி சரி. அப்போ நம்ம சீக்கிரம் அனுப்பி வச்சிருந்தானேம்மா. சரிடா நான் போய் படுக்க. அம்மா நான் கொண்டு படுக்க வைக்கிட்டா? இல்லையா அம்மா போயிடுவேன், சரியா? நீ அப்பா கூட போ. என்னங்க பிள்ளைய பார்த்து கூட்டு போங்க. சரிடி. எப்பா 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 எம்மா எம்மா கொஞ்ச நேரம் குறுக்காசைப்பா. கிசார் பால் அந்த சைடு போடு. மதனி மதனி டேய் டேய் இங்க வா, அப்பா கிட்ட போடு. கொண்டா 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 கொண்டா. இரு நான் அம்மா வர இரு வாங்க. இரு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். மதனி நீ பாட்டு போடுடா, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். தண்ணி கூ 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 கூ. ஓஹோ ஐயோ தண்ணி குடிக்க வந்தேன். கிட்ட சொல்லுது, வீட்டுல எல்லாருக்கிட்ட சொல்லிடுவாளோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலக்கு மாமா. ஆமா சந்தோஷமா இருந்த வேண்டியது தானே. மனசுல பரலாம் இறங்கிட்டு போலக்கு. ஆமா மனசுக்கு பார்த்தல இறக்கிச்சா, மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும், சந்தோஷமா இருக்கலாம். அதான் வெறுப்பேத்துறீங்களோ? வெறுப்பத்துனாங்க. என்ன வெறுப்பத்துனாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? ஏன் என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க?
அத்தி, நான் என்ன சொன்னேன்? அதான் முந்தானத்து சொன்னீங்களே. முந்தனத்தே நான் 1000 சொல்லியிருப்பேன். நான் எது சொன்னேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கா? 1000 சொல்லல, ஒன்னே ஒண்ணுதான் சொன்னீங்க. அதான் அந்த ஒண்ணே ஒண்ணு என்னது? ஏன் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ஏன் மாமா என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க? அதான் நான் என்ன சொன்னேன்? நடிக்காதீங்க மாமா. நடிக்கணும். நான் எதுக்கு நடிக்கணும்? நான் தண்ணி குடிக்க வந்தேன், வழி விடு. பாக்குறாளே, தண்ணி குடிக்கணும், தள்ளு. ஏன் மாமா என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க? சுப்போ விட மாட்டா புழுக்க. என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியாது? ஏன் உனக்கு தெரிஞ்சிருக்கல? சொல்லு. எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னீங்க நான் மறந்துட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சொல்லு. அதை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? அப்பமா வாயால சொல்ல முடியலன்னா சும்மா இரு. ஏன் என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க? சரி, என்ன சொன்னேன்னு சொல்லி. அதை எப்படி என் வாயால நான் சொல்லுவேன்? உன் வாயால தான் சொல்லணும், சொல்லி. அதான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி, நீ லண்டனுக்கு போறேன்ல, நீ கிளம்பு. ஏன் மாமா என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க? குலக்கண்ண மாத்திட்டு போயிடாத. என்ன சொன்னேன்? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? உன்ன இல்ல. தண்ணி குடிக்க போறேன்டி, தள்ளு. ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? கோத்து கலப்பிடாத. என்ன சொன்னேன்? ஏன் உங்களுக்கு தெரியாது? தெரியாது, சொல்லு. உங்க வாயால தானே சொன்னீங்க. உங்களுக்கு தெரியாதோ? மறந்துட்டேன். மறக்கும்ல, அது மறக்கிற வார்த்தையா? அப்ப உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மறக்கக்கூடிய வார்த்தை இல்ல, அப்ப உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, சொல்லு. அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? இன்னைக்கு நீ குலக்காரனா மாத்திடுவேன்னு நினைக்கணும். ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? பிடிச்சிருக்க. தண்ணி குடிக்கணும், தள்ளுன்னு சொன்னேன். இப்ப என்னமா சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அதான் இப்ப சொன்னீங்களே. அதான் என்ன சொன்னேன்? பிடிச்சிருக்கு. சரி. நீங்க சொன்னது சொன்னேன். சரி. இப்ப எதுக்கு சரி சொன்னீங்க? நீ சொன்னதுக்கு சரி சொன்னேன். நடிக்க சொன்னது சொல்லி காட்டுனேன். சரி, தேங்க்ஸ். எதுக்கு? பிடிச்சிருக்குன்னு சொன்னல. அது நான் சொல்லல, நீங்க சொன்னீங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு தான் தேங்க்ஸ். இல்ல மாமா, நீங்க சொன்னீங்கன்னு நான் சொன்னேன், நான் சொல்லல. சரி, தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இப்போ சொன்னியே, அதுக்கு. நான் என்ன சொன்னேன்? அதான் இப்போ சொன்னியே. இல்ல, நீங்க என்ன குழப்பிடுவீங்க, அதெல்லாம் அழிச்சிருவோம். நீங்க ஏன் முந்தானத்தை அப்படி சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இப்ப கூட சொன்னீங்களே, அததான் அன்னைக்கு முந்தானத்தை சொன்னீங்க. இப்போ என்ன சொன்னேன்? அதான் இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? நீங்க என்னத்தான் சொன்னது, என் வாயில இருந்து எதுவும் வராது. பிடிச்சிருக்கு. தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் தள்ளு. அப்பா மாதிரிலாம் இல்ல வீட்டுல? எல்லாரும் தமிழ் அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல. ஓ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க. வெளிநாட்டுக்கு போகல? தோணல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன? என்கிட்ட சொன்னத வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் உங்களுக்கு சொல்லதுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்க மாமா, என்கிட்ட சொன்னதா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணதுக்கு உங்களால முடியுமா? இந்த சமுதாயத்தை சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளை தாங்கிக்க உங்களால முடியுமா? என்னெல்லாம் பேசுவாங்க தெரியும்ல, எல்லாத்தையும் உங்களால எதிர்கொள்ள முடியுமா? இதெல்லாம் எதிர்கொள்ள முடியும்னா நான் ஃபாரினுக்கு போகல, இல்லைன்னா வார 10ஆம் தேதி நான் போகலன்னு முடிவு பண்ணிருக்கேன். 10ஆம் தேதியா? இன்னும் 5 நாள் டைம் இருக்கு மாமா. அது ஈஸியா சொல்லிட்டீங்கல்ல, இது என் மனசு எவ்வளவு வேதனைப்படும் நீங்க யோசிக்கவே இல்லைல்ல. என்னை பெத்து வளர்த்த பாவத்துக்காக இவ்வளவு நாள் உங்களுக்கு பாரமா இருந்திருக்கேன். இனியாவது என் பாட்டை பார்த்துட்டு நான் போலான்னு தெளிவா இருந்தேன். இங்க இருக்கவங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என் பாட்டை நான் பார்த்துக்கணும்னு நினைச்சேன். இதுக்கு மேலேயும் பெத்தவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அந்த முடிவுல நான் தெளிவா இருந்தேன் மாமா, எந்த குழப்பமும் இல்ல. ஆனா நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட அந்த தெளிவெல்லாம் போச்சுது மாமா. எனக்கும் இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் வீடு தோண ஆரம்பிச்சிட்டு. ஏன் மாமா சும்மா இருந்த மனசுல இப்படி ஒரு சஞ்சலத்தை கொடுத்தீங்க? சும்மா சொல்லல, மனசுக்கு சொன்னேன். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா? இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல மாமா. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த பலா போன மனசு அதையே தான் நினைச்சிட்டு இருக்கு. என்னவோ தெரியல, சஞ்சலமாவே இருக்குது. இதெல்லாம் என் வாழ்க்கை
இனி நடக்காது. என் வாழ்க்கையில இது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நினைச்சேன். திடீர்னு வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. கனவு மாதிரி இருந்தது, ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருந்தது. ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தெரிஞ்ச பயமா இருக்கு. ஏன் மாமா, உங்களுக்கு அப்புறம் ஒரு என்ன இருந்தா உங்களுக்குள்ளே வச்சிருக்க கூடாதா? ஏன் மாமா என்கிட்ட சொன்னீங்க? மனசுல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அது தப்பு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்ப என் மனசு சந்தலமா இருக்க. உங்களை பார்க்கணும், ரகசியமா பார்க்கணும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் மாமா இதெல்லாம் தப்பு பாவடைய மனசு சொல்லுது. ஒரு பக்கம் உங்களை ஆசையா பார்த்தாலும் ஒரு பக்கம் இது பாவம் அசிங்கம்னு என் மனசு சொல்லுது. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க மாமா? ஒரு மனசு பார்க்க சொல்லுது, ஒரு மனசு இது தப்புன்னு சொல்லுது. நான் இப்ப என்ன மாமா பண்ணட்டும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. நான் நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்லிடுறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கே அவளை கொடுத்துருக்குன்னு நான் கேட்கறேன். எப்படி மாமா முடியும்? அவன் அசோக் எனக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டான். எப்படி மாமா? ஆதாடுறது அன்னைக்கு அம்மா, நிச்சயமா டைவர்ஸ் கிடைச்சிடும். அவன் இன்னமும் நான் அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே எல்லா ப்ரூஃபையும் காட்டிக்கிட்டு இருக்கான். என்ன மாமா பண்ண முடியும்? நான் ஏதாவது பண்ணேன், நீ பயப்படாம மட்டும் இரு. என்னை விட்டு மட்டும் போயிடாத, சொன்னா கேளு, எல்லாத்தையும் சரி பண்றேன். எனக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எனக்கு முடியல, அதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். சீக்கிரம் சொல்லிடுறேன், சீக்கிரம் சொல்லிடுறேன். வேண்டாம். தென்மொழி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொன்னே அடிச்சுவேன். என்கிட்ட பேச கரெக்ட் இருக்கு உங்களுக்கு? இல்ல, உன்கிட்ட பேசி ஆகணும். எங்க அக்கா அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. உங்க அக்காவுக்கு வேலை கிடையாது, எனக்கு அப்படி இல்ல. நான் டூட்டி பார்க்க போகணும், வேலையை பார்த்துட்டு போ. ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. கோத்த கலப்பாம போயிரு. நில்லு தென்மொழி, கோத்த கலப்பிடாத. இந்த போற இடம் ஹாஸ்பிட்டல், வர இடம் போற இடம்னு எங்க வந்தாலும் முன்ன முன்ன வந்து நின்னுட்டு இருக்காதீங்க. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா இந்த தேன்மொழி. கொன்னே அடிச்சு போகடி. நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலை எனக்கு இல்ல, புரியுதா? கஜேந்திரன் என் அப்பா, இப்ப அதுக்கு என்ன? அழகுராணி என் தங்கச்சி, இப்ப அதுக்கு என்ன? இப்படி எனக்கான உறவில் இருக்கும்போது நான் எதுக்கு அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கணும்? இப்படி என்னடி சொல்ல வர? என் குடும்பம் அது, என் குடும்பம். என் குடும்பம் எனக்கு வேணும். மரியாதையா போயிரு. என் குடும்பம் எனக்கு வேணும். தேன்மொழி! இல்லக்கா, நீ உன் குடும்பத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். எங்க பொண்ணுமோ அங்க போய்க்கலாம்க்கா. அடி போலாம். என்னாச்சு ஐயா? ஒண்ணு இல்ல, கால் வலிச்சது, அவ்வளவுதான். நம்மளுக்கு சாப்பாடு பொங்கி வச்சுட்டேன், இரு நான் சாப்பாடு விட்டுருவேன். இல்ல பசிக்கல. பாரு, அப்புறம் இல்ல சாப்பிடணும். அப்புறம் நாளைக்கு செக்அப் போகணும், வர சொல்லிருக்காங்கல்ல. சரி. நாளைக்கு லீவ் போட்டுரு, நான் லீவ் போட்டிருக்கேன். அப்படி வெளியில போயிட்டு வரலாம். சரி, கொஞ்சம் குறுக்க பிடிச்சு விடுறீங்களா? கொண்டா கொண்டா, வா வா. ஏண்டி என்ன? ஒண்ணு இல்ல, அங்கதான். சரி, அப்படி படுத்துக்க, நான் அப்படியே அமைக்க விட்டுட்டே இருக்கேன். இல்ல இல்ல, கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் அமைக்க விட, நீ அப்படி தூங்கிடு. நாளைக்கு லீவ் தானே, மெதுவா எந்திரிச்சா போதும். சரிங்க. என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. எதுன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல. சரி பாப்பா. அவனுக்கு நான் பாத்துக்கிறது என்ன தூக்கிட்டு போயிட்டான், அவளும் நான் அப்பா கிட்ட போறேன்னா சரி போன விட்டுட்டேன். சாப்பிட்டாளா? அதெல்லாம் வந்து விட்டுட்டேன், சாப்பிட்டா, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சா. அப்புறம் என்ன அது வந்து முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் பாரு. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் உனக்கு வழக்காப்பு வச்சிருக்குது. முடிவு பண்ணியாச்சா? எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, மத்த ஏற்பாடுகள் தான் பண்ணணும். அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். சரி, உனக்கு வழக்காப்புக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடு, நான் மதியம் உனக்கு எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். பாரு, கிராண்டா நடக்கணும், கல்யாணம் மாதிரி நடக்கணும். கல்யாணம் மாதிரி இல்ல, அன்னைக்கு தான் நமக்கு கல்யாணமே. உன் கழுத்துல தாலி கட்டுவேன், ஊரையே கூட்டி வச்சு தாலி கட்டுவேன். பொன் சங்கிலியால உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். பாரு, அப்புறம் பாரு நீ. என்னங்க? என்னடி? உங்க தோல்ல சாஞ்சி பட்டுக்கிட்டா. அதுக்கு என்னடி? வா. பயமா இருக்காடி டெலிவரி நினைச்சு? சே, அதெல்லாம் இல்ல. பாரு, கூடயேதான் இருப்பேன், சரியா? சரி. உன்னையும் புள்ளையும் நல்லா பாத்துக்கிறேன். உனக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். இந்த மாதிரி பிள்ளைய பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த டென்ஷனும் வேண்டாம். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன், ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக மூத்த பிள்ளைய பார்த்துருக்கேன்னா எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, அதனால நீ பயப்படவே வேண்டாம். உன்னையும் புள்ளையும் நல்லா பாத்துக்கிறேன், சரியா? சரி. சரி. என் கூட தானே இருப்பீங்க? உன் கூடயே தான் இருப்பேன். உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லடி.
நீ ஒரு உறவு தான் எனக்கு நிரந்தரமான உறவு. ஒண்ணு விட்டு எனக்கு யார் இருக்கா? நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத. அன்னைக்கு ஏதோ அப்படி நடந்துக்கிட்டேங்கக்காக அதுக்கு ஏன் இன்னும் செத்து போயிருக்கேன் தெரியுமா? நான் இனிமேல் அப்படி நடந்துக்கவே மாட்டேன். முதலும் கடைசி அதுதான். எல்லாம் ஒரு அனுபவம் தானே. இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டலாம். நீ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, சரியா? சரி, என்ன என்ன கட்டிக்கோங்க. அதுக்கு என்ன கட்டிக்கிட்டா போச்சுதே. நான் அப்படியே உங்களை கட்டிக்கிட்டு தூங்கணும். சரி, நல்லா கட்டிக்கிட்டு தூங்க, சரியா? நீங்க இடையில எந்திக்க கூடாது. எந்திக்கவே மாட்டேன், சரியா? இவ இப்பெல்லாம் இருக்க மாட்டாளே, சொல்லு வருவாள. யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? அப்படி உங்ககிட்ட யாராவது பேசுனா அவங்க நின்று பேசணும் அவசியமே இல்லை. நீ எனக்கு சொந்தமானவா, எனக்கு சொந்தமானவா, எனக்கு மட்டும் சொந்தமானவா. நீங்க நான் உனக்கு உசுரடி. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்ப சந்தோஷம் தானே? நம்ம ரெண்டு நடுவுல யாரும் வர முடியாது. வரதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு எந்த இடமும் நான் கொடுக்கவும் மாட்டேன். பாரு, யாரு என்ன வேணாலும் வரட்டும். ஒன்னி இன்னியும் இல்ல இல்ல, என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நீ ஏன் என்னை விட்டு போக நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அப்படி போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிடுவேன். பண்ணிட்டேன். பண்ணாம இல்ல பண்ணிட்டேன். நீ என்னை விட்டு போக முடியாது. நிஜமா? நிஜமா தாண்டி என் பொண்டாட்டி. சரி, கட்டிக்கோங்க. ஓட்டிக்கோங்க. அழகு போல பேசுது பாரு. உனக்கு எந்த பயமா வேண்டாம். உனக்கு யாரு வரணும் சரி, அசைக்க முடியாத நம்பிக்கையோட இரு. நீ என்னி யாரும் பிடிக்கவும் முடியாது. நம்ம ரெண்டு தனுசுல யாரும் வரவும் முடியாது. உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இது போதும். நம்ம இன்னும் நிறைய குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்வோண்டி. நம்ம சந்தோஷத்துக்கு கிடையாதுமே, நிறைய குழந்தை குட்டிகள் தான். நிறைய குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு நீயும் நானும் சந்தோஷமா இந்த உலகத்தை சுத்தி வரணும். என் பொண்டாட்டி ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். என் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். சரியா? நீயும் நானும் ஒரு உசுரு. எப்போ யா உசுரு நீ வயிற்றுல சம்பந்தியா? அப்பவுமே நீ என் உசுருடி. இப்ப நீ வேற நான் வேற கிடையாது. நம்ம ரெண்டு பிரிச்சா அதே மாதிரி இந்த உலகத்துல பாவமான செயலி எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம ரெண்டுத்தையும் ஒருத்தவங்க பிடிக்கிறாங்கன்னா உலகத்திலே இருக்கிறதுல பெரிய பாவத்தை அவங்க செய்யறாங்கன்னு அர்த்தம். புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது உலகத்திலே பெரிய பாவம். அவ புருஷனோட உயிரை சுமக்கிறவா. அவங்க ரெண்டு பேரும் ஒரே உயிர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு உயிரை பிச்சை எடுத்தா அது எவ்வளவு பெரிய பாவம். எனக்கு முன்னாடியும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்க கூடாது, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, அவங்க கடவுள் இணைச்சவங்க, கடவுள் இணைச்சத மனுஷன் பிரிக்க கூடாது அப்படின்னு. கடவுளே இணைச்சத மனுஷன் பிரிச்சான்னா கடவுளுக்கு கோவம் வருமா வராதா? அதான் இருக்கிறதுலே பெரிய பாவம்னு சொல்றாங்க. ஏன்னா கடவுளே இணைச்ச ஒரு காரியத்தை மனுஷன் எப்படி தடை பண்ண முடியும்? அதுக்குதான் சொல்லுவாங்க, பூச பண்ண சண்டையில தலையிடாதீங்கன்னு. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. பாரு, நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். எப்போ பேச்சு மட்டும் தான் நான் கேட்பேன். சரியா? சரி, கொண்டு கொடு பாப்போம். குழந்தை 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 குழந்தை